என்ன சொல்ற போது ஜிப்பு போறாங்க. நான் எப்படி செய்தேன்? அந்த கொடியவன் தூர யாரு போறியா மானத்தை உயிரை காப்பாற்றி விட்டாய். மானத்தை காப்பாற்றி நான் வருகிறேன். அம்மா எங்கே போகிறாய்? உயிருக்கு மேலான கற்பை, அப்படிப்பட்ட கற்பியை காப்பாற்றுவன் நான். காப்பாற்றுவன் யார் என்று தெரியாமல் போகிறாயே, இதுதான் நீ கொடுக்கும் மரியாதையா? நீங்க யாருங்க? நான் தான் நீ நாட்டு இளவரசன். இளவரசரா? ஆமா. நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நீ மட்டுமில்லை, அமர்ந்ததற்காக இவர்கள் இதுவரை யாரும் பார்த்திருக்கவில்லை. ஏன் வணக்கமாடி போய் பேசுறது வரியா? இல்ல வேலூர் இப்பதான் ஜெயில அப்படி ஜாலியா ரவுடி போலக்குதுமா. ஐயா வந்து அயல்நாடு சென்று பட்டப்படிப்பை முடித்து விட்டு வரும் தருவாய் அவைய பொருள் கேட்டது. ஓடி வந்து பார்த்தேன், அப்பா இப்ப நீயாக இருக்கிறார். ஆமாங்க, உண்மைதான். என்னங்க எப்படியோ ஒன்று. ஆமா, என் உயிரையும் காப்பாத்துறீங்க, என் கற்பையும் காப்பாத்துறீங்க. நன்றிங்க. ஏய், உன்னுடைய பெயர்? உன்னுடைய பெயர்? என்னுடைய பேர் என்ன தெரியுமா? இந்த இன்பபுரம் நாட்டை சேர்ந்தவன், ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்தவன். என்னுடைய பேர் தான் சத்யா. சத்யா பேர் சொல்லிட்டேன். சத்யா, நான் அயல்நாடு சென்றவன், என் மாவட்ட பெண்களை பார்த்தவன். ஆனால் இதுவரை உன்னை போன்ற அழகா இந்த பெண்ணை பார்த்து நாளே கிடையாது. நான் எப்போது உன்னை பார்த்தேன் அப்போது நான் காதலிக்க ஆரம்பித்து விட்டேன்.
ஏ மைமா மைமா ஐயா மாமே உனக்கு தாமா ஏ மைமா 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 மாமே உனக்கு தாமா அம்மா பேரு தாண்டாஞ்சல கபில புதுச்சாரான ஜீரே என்ன விடுங்க என்ன விடுங்க என்ன விடுங்க கை கால் கொடுத்தல் தோள்பட்ட வலி தசை பிடித்து தசை வலி முடக்கவாதம் இழைப்பிள்ளை வாதம் தீக்காய தன்மை போன்றவளுக்கு சிறந்த ஒரு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. எஸ் சீனிவாசன் பிபிடி என்ஏஏகேபி கசர்க சிசு தரப்பு ஆகாஷ் கிளினிக் நம்பர் 105 நவீன் நாயக தெரு ரங்கா ஹோட்டல் எதிரில் போலூர் ரோட் ஜெட்பேட் 4018125316. 6 மணிக்கெல்லாம் நாடகத்துக்கு கிளம்புன சேத்து போட்டு வாடானா பஸ் ஸ்டாண்டா சுத்திக்கிட்டு அதிரு எல்லாரும் கூட என்ன கை கால் கொடுத்தல் இந்த என்ன தோள்பட்ட வலி இந்த என்ன தசை பிடிப்பு அவர்கிட்ட ஒரு இடம் கொடுத்தியா வரவாதத்துக்கு என்னைக்கு வரவாதா பூவரசு வரவாத கேட்டான் அதை வாங்கி வச்சு அவனுக்கு கொடுக்கணும். மண்டல இருக்குது எனக்கு பை வச்சுக்கிறமா ஏமா இந்த என்ன இந்த என்ன ஒரு மனுஷனுக்கு தேவையான முதல் எண்ணெய இந்த எண்ணெய் தாயா. எப்படி இருந்தாலும் சரி ஏங்க, இப்ப சில பேர் என்ன பண்ணா இந்த உடம்புல நோய் வச்சுன்னு தாங்க முடியாது. ஐயோ வலி காரணம் முன்னே முடியாது. அப்பதான் இந்த எண்ணெய்க்கு யூஸ் ஆகும். ஆமாங்க குணமாயிடும். எப்படி இந்த எண்ணெய் ஊத்திக்கின்னு கொளுத்திக்கின்னு செத்து போடுவாங்க. என்ன பாடிக்கிறா பாரு பள்ளி யாருன்னா பிரச்சனை இருக்குதா? எனக்கு தான் அம்மா, என்ன பிரச்சனை சொல்லுங்க. பேருப்பா இப்ப தீர்த்துறேன். உடம்பு ஹீட் ஆயிடுதுப்பா வெயில் காலப்பா ஹீட் ஆயிடுது. உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்குது அம்மா, நான் கரெக்டா பார்த்து சொல்லிடுறேன். கைத்து மேல தூக்கு. வயதுக்காரன் பார்க்க போறேன் வயதுக்காரன் பார்க்க போறேன் சரியா? நான் என்ன சொல்றேன்? நான் என்ன பண்ணேன்? நடிக்கிறீங்க. நான் பார்த்துன்னு தானே இருக்கிறேன். கரெக்டா பாரு. கரெக்டா பாரு. ஏங்க குழந்தை குழந்தைங்க பார்த்தா எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியல. வாயில கை வச்சா கூட ஒண்ணும் பண்ண மாட்டாங்க ஒரு வயிற்றுக்காரருக்கு தெரியாது எங்க பாப்பா என்ன நடக்குது. தெரியாதானா பாரு. நான்சன். நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்றது கேளு. நான் உனக்கு அக்கா மாதிரி இல்ல நீ வந்து தப்பா நினைச்ச கூடாது. இப்ப எனக்கு வந்து இல்லங்க, எனக்கு வந்து டோரி கண்ணு. டோரி கண்ணு. கீழே பார்த்தா தான் மேல பாக்குற மாதிரி, மேல பார்த்தா தான் கீழே பாக்குற மாதிரி. இப்ப நான் சொல்றது கேளு. இங்க பார்த்தா தான் இங்க பாக்குற மாதிரி இருக்கும். அதனால பாத்துக்கிறேன். ஓஹோ தம்பி பாருப்பா வயது எதுனா சொல்லுப்பா பார்த்து சொல்லிடுறேன். தங்கச்சி ஏங்க சாமி, தொண்டையில் கிச்சு கிச்சு இருக்கிறது. ஐயா ஏதாவது படிச்சுட்டா ஐயா சத்து மாத்திரை சாப்பிடுங்க. கிச்சு கிச்சு போகுங்க. பாத்திர போட்டு வந்து ஆட மாட்டோம் உட்காந்து ஆட மாட்டோம் பிக்ஸ் மாத்திரை. எனக்கு ஒரே பிரச்சனை என்ன பிரச்சனை? தாங்க முடியல. இந்த அரியாத்தோட மின் விளக்க போட்டு போட்டு கண்டு அத்தனையும் அப்படியே சேலை கட்டி மடிச்சு ஒரே மங்களா இருக்கா. புறவைய மத்த மாதிரி இருக்குடா. கமே நான் வந்தாலும் லைட் போடுறேன். வந்தாலும் ஆமாங்க, கண்ணில பிரச்சனை இருக்கிறது. எல்லாம் அந்தால் பண்ண ஆனா இதுக்கு மருந்து நான் வச்சுக்கிறேன். மருந்து வச்சுக்கிறேன். எங்க வச்சிருக்க? பீல் இருக்குது. அங்க போய் யார் எடுக்கிறது? ஆனா பயிர் இருக்குதுங்க. பயிர் இருக்குதா? ஆனா மருந்து கூட பொருளா சாக்கணும். புறா 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 நான் சொல்றது கேளுங்க சாமி, நான் சொல்றது கேளு. இந்த மருந்து கூட பொருள் சாக்காக்கா மருந்து வேலை செய்யும். பொருளெல்லாம் நிறைய சாப்பிடும். வேற என்ன பண்ற? தேசூர் போற மார்க்கெட்டு போவா. மார்க்கெட் போயிட்டு ஒரு கருவாட்டு ரத்தம் 1/4 லிட்டர் வாங்கிக்கும். அதே போதும். அது போதும். கொசு ஊத்தணும் 1/2 லிட்டர். 2 தேத்தாந்து முன்னால பேஞ்சிட்டு நைட்ல படுகிற பாரு. அப்புறம் 2 சொட்டு விட்டுன்னு படு. கண்ணு காலில் பாரு புழுகுன்னு தெரியும். புரோடாதே.
சத்தியா ஏங்க உண்மையா நீங்க என்ன காதலிக்கிறீங்க சத்தியமா காதலிக்கிறேன் நீ இல்லை என்றால் இதே இடத்தில் ஆமா. உயிரிழக்கிறேன் இங்க பாருங்க இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் யாரு? ஒரு பெண்ணை காதலிப்பாங்க அம்மா வாழ்ந்தா உன்னோடுதான் நீங்களே என்ற உனக்காக என் உயிரை விட்டு விட்டு சொல்லுவாங்க அப்புறம் எங்களை விட அடக்கு வாழ்ந்த பெண்ணு ஒண்ணு ரோட்ல நடந்து போனா போதும் பாராதி மேல உட்காந்து நாங்க தூங்க போட்டு பேத்து கொடுத்து போரு பாத்து கிடப்பீங்க யாரு? ஆம்பளைங்க நீங்க ஆம்பளைங்க நாங்க நாய் மாதிரி ஆமாங்க. நீங்கெல்லாம் என்ன பிறந்து விட்ட ஒருவனுக்கு ஒருத்தியா வேணுங்க தொட்டி தாலி கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்யாமல் எந்த ஒரு பெண்ணு வாயில அவளே பத்திரிங்க அவளே கருப்பு கரசி ஒரு பெண்ணா பிறந்தவ புனித தோணுங்கிறாமல் நடந்து போனீங்க இப்படி குட்டியத்தர நிமிராம போய்தான் எதிர்க்கு வரது கட்ட பையனா மொட்டை பையனா தெரியாம விட்டுக்கு இழுக்குது ஏன்னா தாலி கட்டி தாலியா? ஆமா ஓஹோ என்னங்க உண்மையா நீங்க என்ன காதலிக்கிறீங்க இத பாருங்க இந்த காதலாம் வேணாங்க ஆம்பளைங்க நம்ப முடியாது இப்ப காதலிப்பீங்க அப்ப கை விடுங்க எங்க போய் நான் கை விடுவேன் ஐயோ காதலுக்கு கை விடுவீங்க ஏன்னா என்ன மனைவியா ஏத்துறீங்க சிங்கமுண்டி கிராமத்தில் இந்த புது வேலையில் நமது திருமணத்தை தாங்க முதல் திருமணம் கண்டிப்பா இனிமே இந்த கிராமத்துல திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகணும் நிச்சயமா குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கி கிடைக்கணும் அந்த அம்மனுடைய அனுகிரகம் எப்பொழுதும் இந்த கிராமத்தில் இருக்கணும். இத பாருங்க சத்தியாவை வாழ்விலே 16 சிவங்களை ஒருங்கே தீர்க்க சுமந்திரியாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று என் உளமாற உனக்கு பாலிக்கிறேன். என்னங்க திருமணம் சிறப்பா முடித்து விட்டது குறையில்லை. அடுத்தது என்ன மொழி தானே அடுத்தது மொழி உனக்கு யாரு வைப்பாங்க மொழி? ஏங்க நீயே ஒரு அனாதை பொண்ணு உனக்கெல்லாம் யாரையும் மொழி வைக்க போறாங்க? இந்த அனாதை ஆதரிக்க எத்தனை உள்ளங்கள் வந்திருக்காங்க பாருங்க அம்மா எல்லாம் எங்க தாய் வீட்டு ஜனம் தான் எங்க? யாரும் மொழி வைக்க மாட்டேன் சேகரன் எங்க கூட்ட வரல ஏங்க இத பாருங்க நெடுங்கோடத்துல பாசல்லாம் வந்துக்கிறாருங்க வந்திருக்காரு. மொழி வைக்க ஆள் இல்ல இது மாதிரி சொந்த பந்தம் எல்லாம் சுத்துவான கிராமமே வந்துக்குதுங்க வந்திருக்கே. ஆமா இப்பதான் வர சேகரன் மொழி வைக்க வராங்க. ஏம்மா, கடமையில இருந்து எல்லாம் கடமையா வந்துக்கிறாங்கம்மா. ஆமா கடமையில பாருங்க எல்லாம் வந்துக்கிறாங்க. ஏன் என்னமா ஒருத்த கூட எழுந்து வரல நேடி வம்பா போச்சு தண்ணி அனுப்புறாங்க வருது வருது ஏங்க இங்க பாருங்க வருது வருது விலகி விலகி தேங்கை வெளியே வருது. மொழி கொடுங்க முதல்ல பட்டு போடுவாங்க. நான் எதுக்கு இருக்கேன்? தம்பி பேசுறாரு. என்னங்க யாரோ தெரியுமா? யாருங்க அப்பா நினைக்காத. உனக்கு தம்பியா எனக்கு தம்பி. எனக்கு மச்சனே மச்சனை. மைத்துனே அடிக்கடி வந்து போக வீட்டுக்கு சாப்பாடுலாம் போட்டு யார் மச்சனை கூப்பிடுற? ஏங்க ஆமா என்னங்க இந்த அனாதை ஆதரிக்க யாருமே இல்லைன்னு சொன்னீங்க ஆமா. நம்ம ஆதரிப்பதற்காக ஆளுங்க இருக்காங்க யாருக்கு யாரும் ஆறு இல்ல. என் தம்பி மட்டும் தான் ஆதரிச்சான். உங்க ஆளு யாரும் ஆதரிச்சாங்க. எல்லாம் இனிமே தான் வருவாங்க மேடை ஆயிட்டாங்க எப்படி வந்து குடுக்குறது பார்த்து அமைதியா இருக்கிறாங்க என்னங்க இது அப்படியே வந்து திருமணம் முடிஞ்சிருச்சு அரண்மனைக்கு போலாம் இருள் சூழ்ந்து விட்டது. ஆமாங்க ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ மழை வர என்னங்க மேக கரைக்கிறது மின்னல் அடிக்கிறது இடி தடார் 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 அடிக்குதுங்க மழை வர்ற மாதிரி இருக்குதுங்க நாளைக்கு நாம் இருவரும் ஒதுங்க வேண்டும் என்றால் ஆ, எப்படி அதோ மண்டபம்? பார்த்தாயா பாழத்த மண்டபம் இருக்கிறது. ஆமா. மண்டபத்திற்குள் தங்கிவிட்டு அதிகாரத்தில் போகலாம். ஆ
தான் பூத்தது காட்டுக்குள்ளே வருமா வருமா வீட்டுக்குள்ளே வழி நடுகே காட்டு மல்லி திரும்பி முதல்ல திரும்பி எல்லாரும் பாக்குறாங்க சித்தியாரி கட்டு காட்டுற மாதிரி கட்டி போடு. ஏன் அண்ணா, ஐயா, ஐயா, ஆடு பார்த்து நடக்குது. எது பார்த்து நடக்குது? ஏங்க? எனக்கு என் வேலை உனக்கு ஆம்பளை உனக்கு என்ன வருது? உன் வேலை வச்சு பாடி எழுந்து வந்துட்டேன். என்ன சொல்ற போது சிப்பு போடுறாங்க. சொல்லாது. இப்படியா செய்வேன்? நான் எப்படி செய்தேன்? அதுதான் காய் மறுபடியும் போய் வா. ஆத்து தண்ணி அடுத்த மாட்டுக்கு நான் யாருங்க? உங்களுடைய மனைவி தானே? அதுக்குள்ள என்ன அவசரப்பட்டீங்க? சத்தியா வேகம் கடிக்கிறது, மின்னல் அடிக்கிறது, இடி தடார் 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 இடிக்குது. மழைக்கு ஒதுக்க வேண்டுமென்ற பாயெடுத்த மண்டபம். அந்த மண்டபத்துக்குள்ளே சற்று நேரம் ஒதுக்கி பிறகு மழை விட்டது. அரண்மனை போலான்னு சொன்னீங்க. சத்யா நீ பண்றத பார்த்து எல்லாம் ஊருக்கு போறாங்க. போக மாட்டாங்க. ரைட்ட பார்த்தா ஆட்டாடலாம். எல்லாம் காப்பி கட்டிக்கிறாங்க. போகக்கூடாது. சத்யா என்ன செய்தி? இதனுடைய வாழ்விலே விளையாட அரண்மனைக்கு சென்று முறையோடு முதல்வரை கொண்டாட வேண்டும் என்று உள்ளத்தில் எவ்வளவோ ஆசைப்படுகிறேன். இருந்தாலும் என்ன செய்வது? அடுத்த மண்டபத்திலே நீயும் நானும் முதல் இரவை கொண்டாடி முடித்துவிட்டோம். ஆமாங்க. ஆனால் இந்த ரகசியம் இவருக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். அப்படி நான் கலந்து யாருக்கும் சொல்ல மாட்டேன். உயிரை போனாலும் என்று என் கருத்தை சத்தியம் செய்ய. என்னங்க? என்னை ஏமாத்த மாட்டீங்களே? என்னை கைவிட மாட்டீங்களே? நீங்க பாருங்க. நீங்க தான் என் கணவன் என்றோம். நான் தான் உங்க மனைவி என்றோம். நான் யார் என்று எடுத்து உரைக்க மாட்டேன்.